அந்த தரிசனத்தின் ட்ராக் மாறக்கூடாது. திடையிலேயே ஒரு எலக்ட்ரானிக் சிஸ்டத்தில் வேற ஏதாவது சீப் அண்ட் பஸ் ஸ்டாப் போட்டிருப்பா, அதில் போனாக்க பணம் கிடைச்சிடும், நம்ம மேலே வந்துடலாம் அப்படின்னு நினச்சி படிப்பை மாற்றணும்னா டைரக்ஷனே மாறிடும். பிரைஸ்கார் வெளியே சொல்லலாம். துபாய்க்கு வர்றேன்னு சொல்லிட்டு சவுதிக்கு ஏறுற ஃப்ளைட்டில் ஏறினா துபாய்க்கு வர முடியாது, சவுதியில் தான் இருக்கும். இப்போ நிலவ என்னவோ வரவே முடியாது, யாரையும் பார்க்க முடியாது. ஆனால் போகக்கூடிய இடத்தை சரியாக டிக்கெட்டும் ஃப்ளைட்டும் பார்த்து சரியாக ஏறணும். அதான் முக்கியம். நீ எங்கே இருக்கிறது தான் முக்கியம். பரிசுத்த ஆவி கூட இருக்கிறியா, பிசாசு கிட்ட இருக்கிறியா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது இன்னொரு காரியம் கீழவாசிய, மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தை ஒரு அறிவில என்னவா அறிவில நான் ஞானஸ்நானம் பெற்றுக்கிறேன்னா அடுத்தது நான் என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவி பெற்றுக்கிறேன்னா அடுத்தது என்ன செய்யணும்? சபை எழுதுறதுன்னா அடுத்தது என்ன செய்யணும்? பிள்ளைய பெற்றுட்டு பிள்ளைய அப்படியே வச்சுக்கல. எல்கேஜி அனுப்புறோம், யூகேஜி அனுப்புறோம், யூகேஜி அனுப்பிட்டு எல்கேஜி ஒன்னொன்னா மாத்துறோம். அது ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் செகண்ட் ஒன்றும் இல்லை. ஹோம்ஒர்க் என்ன பண்ணுங்க, காலையில் வச்சு டிஃபன் கொடுக்குறோம், அந்த பிள்ளைய குளிப்பாட்டுறோம், பிள்ளை விசாரிக்கிறோம், ஒவ்வொன்றையும் கேட்கிறோம். அந்த பிள்ளை என்ன செய்யும்? ஒவ்வொன்றையும் கேட்கிறோம், விசாரிக்கிறோம். என்னப்பா நீ ஸ்கூல்ல என்ன பாடம் படிச்சீங்க? அந்த பிள்ளை வந்து சொல்லுது, ரொம்ப சந்தோஷம். இந்த பிரசங்கத்தை போய் கேட்டுட்டு இதுல இருக்கிற பகுதி என்ன செய்யும்? படிக்கணும், முழங்கால் படிக்கணும், ஜெபம் பண்ணணும், உன் தேவைகளுக்காக ஜெபம் பண்ணணும், உன் பற்றாக்குறைக்காக ஜெபம் பண்ணணும், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பதற்காக நீ ஜெபிக்கணும். மேலும் நாம் அடுத்து நாசிங்க கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சி. நிறைவான வளர்ச்சி என்னவா? ஆவி ஆத்துமா சரீரத்தை கரைப்படுத்தாதபடி அழைக்கப்பட்டிருக்கிற அழைப்புல ஒருமைப்பட்டிருக்கணும். கொஞ்ச காலம் தான் ஆண்டவருக்காக வாழ போறோம், அதுக்கப்புறம் நியாய தீர்ப்பு. அது நம்ம பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். கேவாசியா கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும். என்னவா? பூரண புருஷராக வரைக்கும். என்னவா? புருஷர் என்னவா? புருஷருக்கு என்ன அடுத்து என்ன டிரான்ஸ்லேட்னா சரியான நிலை, தன் மனைவி தன் பிள்ளைகளை நடத்துகிறவனாய். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சொந்த பேச்சு, சொந்த சிந்தனை, சொந்த அறிவு, சொந்த சிந்தனை இவைகளெல்லாம் விட்டு புருஷனாக இருக்கும் வரைக்கும் பரிசுத்தவான்களுக்கு வாசிங்க. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு நசப்படி சீர்பொருந்தும் பொருட்டு பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும். சுவிசேஷ அடுத்து என்ன செய்வா? இவ்வளவு நீ பண்ணின பிறகு என்ன செய்வோம்? ஃபர்ஸ்ட் நீ செய்வது சுவிசேஷ காஸ்பல். சுவிசேஷத்தினுடைய வேலைக்கு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பக்தி விருந்துக்கு அடையாளமாகவும், சுவிசேஷம் போல பக்தி விருந்துக்கு அடையாளமாக எப்பொழுதும் வாசிங்களோ 34 சங்கீதம் முதல் வசனம், எப்பொழுதும் கர்த்தரை துதி, எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், அவருடைய துதி எப்பொழுதும் என் வாயிலே இருக்கும். எப்பொழுதும் என்ன செய்யுமா? ஆண்டவரை துதிப்பதில், ஆண்டவரை குணப்படுத்துவதில், ஆண்டவரை மகிமைப்படுத்துவதில் ஒரு நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகக்கூடாது. பிரைஸ் காட். ஆமென். நீ ஜெபிக்கணும். என்னவா? எனக்கு ப்ரமோஷன் வேணும், அது ஜெபிக்கணும். இல்லைங்கிறதுனால அவிசுவாசம் வரக்கூடாது. என்ன கர்த்தர் ப்ரமோஷன் ஆக்குவார். பிரைஸ் லார்ட். கர்ப்பம் பிள்ளை இல்லை, பிள்ளை கர்த்தர் கொடுப்பார். பிரைஸ் லார்ட். அடுத்தது ஆசீர்வாதமே இல்லை, ஆசீர்வதிப்பார். வீடு இல்லை, வீட்டை ஆசீர்வதிப்பார். எல்லாத்துக்கும் அந்த விசுவாசத்தை அறிக்கையை செய்ய வேண்டும். பிரைஸ் காட். ஹalleluya. ஆமென். கீழே வாசிங்க. அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும். ஒழுங்கா படிக்கணும் தமிழ்ல, நாக்க வட்டிடுவேன். சிலரை மேய்ப்பராகவும், போதகராகவும் நியமித்திருக்கிற ஒரு சபையில் உள்ள பேர் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அப்ப சபையில தீர்க்கதரிசனம் வரவுடையவர்கள் இல்லை, அப்போஸ்தலர்கள் இல்லை, போதகர்கள் இல்லை, யாரும் இல்லை. உன்னை எந்த அழைப்புல கர்த்தர் வைத்திருக்காருன்னா அதை விட்ட கூடாது. உனக்கு பிரியாணி பண்ண தெரிஞ்சாதான் பிரியாணி நீ பண்ணணும். பிரியாணி பண்ணலன்னு சொன்னாக்கா அது வந்து பிரியாணி இருக்காது. பிரைஸ் காட். சாப்பாடு நம்ம என்ன தெரியுமோ அதை செய்யணும். உனக்கு ஜெபிக்க தெரியுமா அதை செய், பாட தெரியுமா அதை செய், சுவிசேஷத்தை அறிவிக்க முடியுமா அதை செய், ஊழியம் செய்ய முடியுமா அதை செய்.
உனக்கு கொடுத்திருக்கிற வேலையில உண்மையாலே காரணம் அப்படி செய்யும் பொழுது வாசிங்க. நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷனுடைய சூது என்னவா? பயங்கரமான சூது. எப்படி இருக்கலாம் பிரதர்? நம்ம சர்ச்சில் பாருங்களா, 2000 பேர் வர்றாவ, நீங்க வந்து பாருங்களா பிரதர், உங்களுக்கு அற்புதம் நடக்கும். சரியா போச்சு, அவ்வளவுதான், போயிடும். இந்த வாழ்க்கை ஒன்றுல அது போயிடும். அது காற்றினால் அடிக்கப்படுகிற அலைக்கு ஒப்பா இருப்பான். மனுஷனுடைய சூதம் தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவை எல்லாவற்றையும் நாம் வளர்கிறவர்கள் ஆகும்படியாக அப்படி செய்தார். வளர்கிறவர்கள் எல்லாரும் சொல்லுங்க, வளர்கிறவர்கள். வளர்ச்சி என்னவா? நான் 40 அதிகாரம் படிக்கிறேன், 10 அதிகாரம் படிக்கிறேன், ஒரு முழு சரித்திரத்தை படிக்கிறேன், இந்த மெடிடேஷன் பண்றேன். நீங்க சொல்லலாம், பாஸ்டர் உனக்கு வேலையே இல்லை, நீ வெட்டியாடு உட்காந்து படிக்கலாம், நான் போய் மிஷின்ல உட்காந்துருக்கிறேனே. நீ மிஷின்ல உட்காந்துருக்கிறது உனக்கு ஒரு ஆள் ஜெபிக்கிறதுனால நீ உட்காந்துருக்க, அது மறந்துடாது. உனக்காக ஒரு ஆள் தேசத்திலிருந்து ஜெபிக்கிறாப்ல, ஆனா ஜெபிக்கிறதுனால தான் நீ உட்கார்ந்து இருக்கிற. உனக்காக தான் ஒரு ஊழியக்காரனை வைத்திருக்கிறாரு கர்த்தர். ஆனா நீ இடச்சினுமா, நீயும் கையை ஊக்கி ஆண்டவரே ஆசீர்வதின்னு சொல்லுங்க, உங்க வாழ்க்கை மாறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கீழே வாசிங்க 16வது வசனத்தை. அவராலே சரீரம் முழுவதும், அது வாசிங்க, அது அடுத்தது 15 வாசிங்க. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் பொதுவோட ஃபெயிலியரே கிடையாது, எல்லாவற்றிலும் வளரணும். நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவைகளுக்கு அளவுக்கு தக்கதாக கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறதுக்கு ஏதுவான சரீரமாகிய சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. ஆமென். ஒரு அடி சொல்லலாம். கால் செய்ய வேண்டியது கால் செய்யணும், கை செய்ய வேண்டியது கை செய்யணும், பல்லு செய்ய வேண்டியது பல்லு செய்யணும், பல்லுக்கு செய்ய வேண்டியது நீ செய்யணும். பல்லு வந்து கைக்கு உதவி செய்யாது, கை போய் பல்லுக்கு உதவி செய்யணும். முடி போய் கை உதவி செய்யணும். இந்த சரீரத்தை முழுவதும் இந்த 10 விரல்கள் என்ன செய்யணுமா? மேல இருக்கிற அழுக்கெல்லாம் சுரண்டி எடுக்கிறது நெகத்தை உண்டாக்கி இருக்கிறார். ஒரு அழிவு சொல்லலாம். வேற எதுக்காக பாலிஷ்லாம் போடுறாங்க? என்னவா? ஆண்டவர் உனக்கு சரீரத்துல எல்லா நன்மைகளையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு 17வது வாசிக்க. ஆதலால் கர்த்தருக்குள் நான் சாட்சியாக சொல்லி என்னவெனில் மற்ற பிரஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல். என்னவா? மற்ற புறஜாதிகள் உலகத்தார்கள் சத்தியத்தை அறியாதவர்கள் அவர்கள் என்ன செய்கிறார்களாம்? உலகத்தில் நடக்கிறது போல உலக வழியாய் போறவங்க பக்க வழியாய் போற நீங்க நடக்காதபடிக்கு நடவாமல் பாருங்க. 28வது வாசிங்க. 22. அந்தபடி முந்தின நடக்கைக்கு ஏதுவாக மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷ வாழ்க்கை, பழைய ஜீவத்தை, கோபத்தை, வைராக்கியத்தை, சண்டையை எல்லாவற்றிலும் கலைத்து போட்டு உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. The new life, the church, வாழ்க்கை புதிய மனுஷனாக தரித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த நாட்களில் அவருடைய அழைப்பு. பிரைஸ் காட். அல்லேலூயா. அதான் சொல்லப்படுகிறது, கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறது, பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாக இருக்கிறது என்று
சொல்லுகிறது, ஒரு புதிய வாழ்க்கையை, புதிய ஆசீர்வாதத்தை, புதிய மகிமையை கர்த்தருக்கு கொடுக்கப்பட வேண்டுமானால் எல்லாம் கண்களை மூடியிருப்போம், ஜெபம் பண்ணுவோம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா.